சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரத்தின் 14வது பத்ததி ஸ்ரீநாத பத்ததி. அந்த நாத பத்ததியில் கிட்டத்தட்ட 30 ஸ்லோகங்கள் பூர்த்தி பெற்றன. இப்போ 31வது ஸ்லோகம், மொத்தத்தில் 411வது ஸ்லோகம். அதில் தேசிகன் எடுக்கிறார். அவைமி ரங்காதிபதேஹே சகாஷாத் அவைக்ஷமானேஷு ஜனேஷு ரக்ஷாம் உதாரநாதாம் மணிபாதுகே த்வாம் ஓமித்யனுஜ்ஞாக்ஷரமுத்கிரந்தீம். மணிபாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே, அவைமி நான் நினைக்கிறேன், அவைமி நான் நினைக்கிறேன், ஒருவேளை நினைக்கிறேன், துவாம் உன்னை, உதாரநாதம், உதாரநாதம்னா ரொம்ப இனிமையாக வரக்கூடிய ஒரு துவனியை. அப்போ உத்கீரந்தீன், உத்கீரந்தீன் யாரெல்லாம் உச்சரிக்கிறாளோ, என்ன உச்சரிக்கிறா? அனுஜ், அனுஜனா, அதாவது இந்த இடத்துல என்ன எடுக்கிற? அனுஜ்ஞாக்ஷரம், அனுஜ்ஞாக்ஷரம், அதாவது அனுஜ்ஞான்னு சொன்னா தாயார் அந்த பாதுகா தேவியருடைய அனுஜ்ஞை, அப்ரூவல். அவ உத்தரவு கொடுக்கணுமா? எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? அதுக்குதான் சொல்றார் ஓமிதி அப்படின்னா என்ன? அப்படியே நடக்கட்டும். அப்படியே நடக்கட்டும்னா பெரியவாள்லாம் அந்த காலத்துல அஸ்து தேவதை இருக்குன்னு சொல்வா. ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நினைச்சேன்னா நீங்க சொல்லிகிட்டே இருப்பேன், ஆத்த கல்யாணம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சொன்ன உடனே நடந்துருங்கிறது இல்லை. அப்படி சொல்லியிருந்தா ஒரு நாள் நடக்கும் இல்லையா? அதனால இந்த அஸ்து தேவதைகள் போல் இந்த தாயார் பாதுகா தேவியின் நாதம் பிறந்து சொல்ற மாதிரி இருக்கான். அப்படியே நடக்கட்டும். இந்த அப்படியே நடக்கட்டும்ங்கிறது தான் தேசிகன் ஓமிதி ஜனேஷு, மக்களுக்கு, அவேக்ஷமானேஷு யாரெல்லாம் இதை எதிர்பார்த்துட்டு இருக்காளோ, ரக்ஷாம், அதாவது ரக்ஷாம் உலகத்தை காக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய ரங்காதிபதி சகாஷாத்து, ரங்காதிபதி சகாஷாத்து ரங்கநாதனோட கூட இருக்கக்கூடிய அவனுடைய பாதங்களை சுமக்கக்கூடிய பாதுகாதேவியிலிருந்து புறப்படக்கூடிய நாதமானது மக்கள் அவரவர்கள் கர்மாக்கு ஏற்ப பிரார்த்திக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஓமிதி அப்படியே நடக்கட்டும்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுக்கிற. அடுத்த ஸ்லோகம், மதுத்விஷஹ ஸ்வைர விஹார ஹேதுஹு மஞ்சுஸ்வனான் சிக்ஷயசீவ மாதஹ பர்யாந்த பாஜோர் மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோர் மணிநூபுராணி. மாதஹா மணிபாதுகே, மாதாவாய் ஜெகன்மாதாவாய் இருக்கக்கூடிய மணி பாதுகையே, துவாம் நீ, மது த்விஷஹா ஸ்வைர விஹார ஹேதுஹு பகவான் சஞ்சரிப்பதற்கு நீ ஒரு காரணமாகி அவனை மகிழ்விக்கின்றாயே. சிக்ஷயசி இவ, அதே விதத்தில் அவனை சுமப்பது மட்டும் அல்லாமல் நடந்து வரும்போது சிக்ஷயசி சொல்லிக்கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறாய். என்ன? மஞ்சுஸ்வனான், அந்த நாதத்தினால், மணிநூபுராணி, மணிநூபுரம் என்றால் பெருமாள் தரிக்கக்கூடிய தண்டை. அது புருஷர்களுக்கும் அந்த ஆபரணம் உண்டு, ஸ்திரீகளுக்கும் உண்டு. இப்போ நீங்க வாங்கக்கூடிய வஸ்திரங்கள்ல நிறைய இப்ப வஸ்திரம் எப்படி வந்துருச்சுன்னா, ஆணும் தரிக்கலாம் பெண்ணும் தரிக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? ஓஹோ பார்த்தேடா, இப்ப எவ்வளவு லிபரல் ஆயிட்டோம், ஆணும் தரிக்கக்கூடிய பெண்ணும் தரிக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் வந்துருக்கும். ஆபரணம் எல்லாம் அந்த காலத்துல எப்படி ஆணும் தரிக்கலாம் பெண்ணும் தரிக்கலாம். அதாவது இந்த கர்ணபேரம்ங்கிறது புதுசே கிடையாது. நடுவில் ஒரு 100 வருஷம் அந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்தபோது புருஷர்கள்லாம் ஆபரணமே தரிக்கப்படாது, மொட்டை தலையோட இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல போட்டிருந்த கர்ணபேரெல்லாம் அடைஞ்சே போயிடும். இப்ப மறுபடியும் வந்துருத்தோம். இப்ப எல்லாரும் தரிச்சுட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் அதாவது பெண்களுக்கு என்ன, அதை விட ஜாஸ்தியா ஆண்களுக்கு இப்ப கூந்தல், அதாவது ஜடையை திருச்சட்டைய மாதிரி பின்னியே பின்னிப்பிடலாம் அந்த அளவுக்கு. அதாவது இதெல்லாம் சரி தப்புங்கிறதுக்கே விசாரத்துக்கு வரல. அதனால அந்த காலத்துல புருஷர்களும் ஆபரணம் தரிப்பார்கள். சில ஆபரணங்கள் பொதுவாக இருக்கும். இது எவ்வளவு விசேஷமா போயிடும் பாருங்க. நீங்க தனித்தனியா வாங்கிக்கவே வேண்டாம். ஒரு ஆபரணம் வாங்கிட்டீங்கன்னா யார் அதை முதல்ல போட்டுக்கிறாளோ அவள்தான். அதனால இப்ப கிருஷ்ணர், நீங்க ஒண்ணுமே இல்லை, மன்னார்குடி போனீங்கன்னா கிருஷ்ணன் முல்லாக்கு சாத்திட்டு இருப்பார். எங்கேயாவது பார்த்துருக்கணும்? புருஷாள் பெருமாள் முல்லாக்கு சாத்திட்டு இருக்காரு, கிருஷ்ணருக்கு உண்டு. அதனால இந்த இடத்துல என்ன சொல்ற, தண்டை, அந்த பெருமாள் தரிக்கக்கூடிய தண்டையில அதுல உள்ளுக்குள்ள மணிகள் இருக்குமா. அதனால பாதுகையிலேருந்து வரக்கூடிய மணி ஒண்ணும், அந்த மணி நூபுரம் ஒண்ணும். அதனால இந்த இடத்துல இருக்கிற மணி நூபுராணி, மணி நூபுராணின்னு சொல்லிட்டா பன்மையில சொல்லியிருக்கார். சொல்லிட்டு பத்மாதரண்யோஹோ பூதேவி பரியந்த பாஜோஹோ,
அதாவது பெருமாள் பாதுகையை அணிந்து கொண்டு வரக்கூடிய அந்த துவனி விதத்தை பார்த்துட்டு ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பக்கம் வரக்கூடியவா கத்துக்கிறாளாம். ஓஹோ, இந்த மாதிரிதான் நடக்கணும் போல இருக்கு. ஏன்னா அதாவது ஷீ பிகம்ஸ் த ட்ரெயினர். இந்த உலக அழக போட்டிகள்லாம் இருப்பாருங்க, இந்த உலக அழகி போட்டியிலெல்லாம் என்ன பண்ணிடுவாருன்னா அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் உண்டு. இப்படி உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது அறிபூர்வமாகவும் இருக்கணும்னு 2-3 கேள்வி எல்லாம் கேட்பான். அதுக்கு இவாள்லாம் வச்சுருப்பா, இதெல்லாம் பண்ணுறாளோ இல்லையோ, நீ உலகத்தில் அழகானது எது என்று நினைக்கிறாய் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு ஏதோ சொல்லும், ஒரு ஏழையின் சிரிப்பில் இருக்கக்கூடிய அந்த அழகு தான். வா, வாட் அ வண்டர்ஃபுல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் அந்த தலையில போட்டுருவா. அப்பவும் கற்று தருவா. தப்பி தவறி உன் தலையில வச்சுட்டாங்கன்னா நீ மயக்கம் போடணும். தலையில அந்த கிரீடம் வச்சுடுறான்னு வச்சுக்கோ, உலகம் ஏற்றும் தென்னானாய் குடவானாய் விடவானாய்னு ஆழ்வாருக்கு சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட கிரீடத்தை வச்சு அது டியரான்னு பேர். அது இன்னும் 2 பேர் சைலந்திரிகாஸ்திரிகள், சச்சாமர தமாவாணி சவ்யதட்சிண சேவிதான் 2 பேர் இருப்பா. அவ 2 பேர் தலையில தரிச்சுடுவா. அப்ப தரிக்கும் போது இந்த பொண்ணுக்கே ஆச்சரியம், நமக்கு போய் இந்த பொட்டி கொடுத்துட்டாளே, சுமாராதானே இருக்கும், நமக்கு போய் இந்த ஒரு அழகி இதை கொடுத்துட்டாளேன்னு சொல்லும்போது அப்படியே அதாவது ஆழ்வார் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன்னர் ஆழ்வார் 1-3 ரூபாய் மொழியில. அப்படியே இந்த பொண்ணுக்கு அப்படியே காலாழும் நெஞ்சழியும் கண்சுழலும் கண்மோவும் அப்படியே கண்ணெல்லாம் சுருங்கி போனோம். இப்படி சாயணும். உடனே இந்த 2 பெண்கள் பாப்பா, அவரை கவலைப்படாதமா, நம்ம 3 பேர்ல நீ தேவலா மாதிரி இருக்கே, உனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றா பாருங்க. அப்ப என்னன்னா இந்த கேள்விகள்லாம் கேட்பா. அப்ப என்னன்னா நடத்தி காண்பிப்பா. எப்பவுமே இந்த நடை அழகு இதுல ரொம்ப முக்கியம். அது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். அது ஏற்கனவே அவளை உயரமா காண்பிப்பதற்கு அவ தரிக்கக்கூடிய காலணிகள் ஒரு விதத்துல இருக்கும். அதுவே ஒரு ஓங்கி உலகளந்த உத்தமன் ஒண்ணு இருக்கும். அதுக்கும் மேல இவா நடந்து அது அப்படி 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 நடக்கணும். அப்போ நடப்பதற்கு ட்ரைனிங் வருது பாருங்க. நம்ம பிள்ளாங்க கத்துக்கிறோம், நம்ம நடக்கிறது தான் நடை, அவ்வளவுதான். அது நன்னா இருக்கோ இல்லையோ, சுமாரா இருக்கோ இல்லையோ, இதுதான் நடை. ஆனா அவர்களுக்கு நடைக்கேற்ப சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி பார்த்துட்டதுனால ஏதாவது ட்ரெயினர் கிடைப்பாளா, நம்ம எப்படி நடக்கணும்னு பார்க்கறதுக்கு பெருமாள் சொன்னாரா, நான் இப்ப பாதுகையை தரிக்க போறேன், பாதுகையை தரிச்சுட்டு போறேன் பாரு, பாதுகாதேவி எப்படி என்னை கூட்டுன்னு போறான் பாரு, அப்படிதான் நீ நடக்கணும்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். பத்மாதரண்யோகோ பூதேவி பர்யந்த பாஜோ, பூதேவி பரியந்த பாஜோ, ஒரு பக்கம் பூதேவி இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவி, 2 பேரும் நடையழகை பயில்கின்றார்கள். பெருமாள் பாதுகாதேவியை தரித்து தன்னுடைய நடையை பார்த்த பொழுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார் தேசிகன். பிராஸ்தானிகேஷு சமயேஷு சமாகதேஷு பிராப்தா பதம் பரிசிதம் த்விஜ புங்கவேன புஷ்ணாசி ரங்க நிருபதேர் மணிபாதுகே த்வம் புண்ணியாக கோஷமிவ கர்ப்பமணி பிரணாதைஹி, மணிகள் பொருந்திய பாதுகையே, சமயேஷு அந்த சமயத்தில், பிரஸ்தானிகேஷு அதாவது பிரஸ்தானம்னு சொன்னா ஒரு பிரயாணமா போகுது. பிரஸ்தானத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. பொதுவா 2-3 விஷயங்கள். ஒருத்தர் ஆத்துக்கு போயிட்டா, ரொம்ப ஆத்தாளுடைய ஆத்துக்கு போயிட்டா 9ஆம் நாள் கிளம்பப்படாதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதனால என்ன பண்ணுவா, பக்கத்துல ஒரே அக்ரஹாரமா இருந்தா பக்கத்து ஆத்துல போய் தங்கிடுவா. இதுவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் நம்மளும் நம்ம இந்தியன் ஜுகாட்லாம் நம்ம எதாவது பண்ணிடுவோம். அப்புறம் என்னன்னா, இப்போ ராகு காலம் வருது, யமகண்டம் வருதுன்னா உடனே 2 பையை தூக்கி ஆத்து வாசலை கொண்டு போய் சொல்லுவா. கிளம்பியாச்சுன்னு ஒரு கணக்காம். கேள்விப்பட்டிருக்கிறது பிரஸ்தானம்னு பேரு. அந்த பிரஸ்தானம் மாதிரி கிளம்பியாச்சு. அதனால பிரஸ்தானம்னா ஒரு டிராவல்ல போறது. நான் என்ன சொல்லுவேன், இதெல்லாம் இப்போ நீங்க இதை சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் பேசுறேன், இப்போ யூடியூப்ல பேசுறேன், உடனே இதை என்ன பண்ணிடுவேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது ஒரு யூடியூப் சேனல் எடுத்து போட்டு இதைதான் நாங்கள் மூட நம்பிக்கை என்கிறோம், இதைதான் நாங்கள் கூறுகிறோம், மறுபடியும் மறுபடியும் கூறுவது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு தனி குரல், அதுக்குன்னு ஒரு தனி தமிழ், அதுல தமிழ் ஒழுங்காகவும் வரக்கூடாது, அது வேற ஒண்ணு இருக்கேன். எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீர்களா, இவர்கள் தான் தெரிகிறதா, அதாவது வீட்டுக்கு வெளியே பையை வைத்து விட்டால் இது ராகு காலத்தை கடந்தது போல் இருக்கிறது. ஐயோ, as long as my belief does not physically or verbally torment someone, whether it is blind faith or not, how does it matter? Yeah, நம்மளால இன்னொரு குடும்பம், இப்ப நான் வெளியில கொண்டு சாமான வச்சதுனால 4 குடும்பம் அழிஞ்சா போயிடுது. இது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை பிறருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இருக்கும்போது அது பிளைண்ட் ஃபெய்ட்டா இருந்தா என்ன, இல்லாம போறா என்ன, இவருக்கு என்ன போச்சு. அதனால பிரஸ்தானம்ங்கிறது நமக்கு ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ன சொல்ற, பிரஸ்தானிகேஷு கிளம்பும் போது, ஒரு பிரயாணமா கிளம்பும் போது, ரங்க நிருபதேர் ரங்கநாதன், சமாகதேஷு சமாகதேஷு வந்து விட்டார், துவம் நீ, பிராப்தா
அடைந்தாய் பதம் அந்த பாதங்களை பரிச்சிதம் யாருக்கு யாருடைய பாதங்களை த்விஜபுங்கவேன த்விஜபுங்கவேன த்விஜன்னு சொன்னா யார் ட்வைஸ் பார்ன் யாரா இருக்கும் பிராமணன் அப்புறம் க்ஷத்ரியாளுக்கு புனர் போட மாட்டார க்ஷத்ரியாளுக்கும் சரி யாரெல்லாம் புனர் போட்டு இருக்காளோ அவள் ட்வைஸ் பார்ன் அப்புறம் வேற என்ன த்விஜஹானா வேற என்ன சொல்லலாம் எது 2 முறை பிறக்கும் பேர்ட்ஸ் வெரி குட் த்விஜ புங்கவேன அந்த ரெட் பேர்ட்ஸ் 2 முறை பிறக்குமா என்ன சொல்றீங்க இல்லை சார் அது கேட்டாதான் தெரியும் பேர்டை போய் கேட்கணும் நீ 2 முறை பிறக்குறியா பேர்டு பிறக்குமா இல்லையா ஆமா இல்லையா அம்மா கர்ப்பத்திலே நேரவா வந்துருது முதல்ல முட்டையா வருது முட்டை பறிச்சு தானே வருது ஓவி பேரஸ் தானே அது அப்போ உங்களுக்கு 2 முறை பிறப்பு இருக்கணும் ட்வைஸ் பார்ன் த்விஜ புங்கவேன அந்த மாதிரி பிறக்கக்கூடிய பறவைகளின் தலைவன் யாரு கருடன் அதனால த்விஜ புங்கவேன அந்த இரட்டை முறை பிறப்புடைத்ததாக இருக்கக்கூடிய பறவை கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கருடன் மீது வரக்கூடியவனே உள்ள ஒரு கவிதை எழுதினாதான் முடியும் எல்லா இடத்தையும் கருடன்னு போட்டுவிட்டா நம்ம புனருக்தி தோஷம் காவியத்துல புனருக்தின்னு பேர் இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோ திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ போர் அடிச்சு போயிடும் ஒரு கவிஞன்னா அது வெவ்வேறு விதத்தில் பையுடை நாக பகை கொடியான் யாரு பெருமாள் ஆழ்வார் திருப்பல்லாண்டில் எடுக்கிறார் பையுடைத்தது நாகம் நாகத்துக்கு பகை கருடன் கருடனை கொடியில் கொண்டவன் பெருமாள் அதனால பெருமாள்னு சொல்றது போல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அதனால எப்படி கொண்டு போறாரு அது மாதிரி த்விஜபுங்கவேன அப்போ எதுக்கு சுமக்கிறாரு நீங்க கருட வாகனத்துல பார்த்தேன்னா கருடன் எப்பவுமே இப்படி வச்சுருப்பார் கையை இந்த பக்கம் என்னால வைக்க முடியாது நான் மைக் இருக்கு அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பா இந்த பக்கம் இப்படி 2 பக்கமும் நான் காமிக்க வேண்டியதான் பெருமாள் 4 கை கொடுத்துருந்தா தேவையில்ல அதனால இந்த பக்கம் 2 இந்த பக்கம் வச்சுட்டு இருக்காரு கருடன் அப்ப பெருமாளுடைய உற்சவரை அலங்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவா எக்ஸ்டென்ஷன்ஸ் போடுவா அவருடைய பாதங்களை இந்த இடத்துல சுமக்க வைப்பா இந்த இடத்துல சுமக்க வைப்பா ஆனா வாஸ்தவமா பார்த்தா அந்த கருடன் மட்டும் பெருமாளை சுமக்கல பாதுகாதேவின்னு தானே சுமக்கிறா அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ற த்விஜபுங்கவேன புஷ்ணாசீவ தோன்றா மாதிரி இருக்கு எப்படி தோன்றது கர்ப்பமணி பிரணாதைகி அந்த மணிகளுக்குள்ள ரத்னம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வராசிக்கிறதா புண்ணியா கோஷம் என்னன்னா மந்திரங்களின் கோஷம் கேட்கறது ஞாபகம் வச்சுக்கோ கருடன் சொல்லிட்டாலே பிராக்கெட்ல மந்த்ராஸ்னு கொடுக்கும் ஏன்னா கருடன் உருவாம் மறையின் பொருளா கருடன் வேற யாரும் இல்ல சாட்சாது வேத மந்திரத்தின் சாரம் அதனாலதான் தேசிகன் கருட பஞ்சாசத்துல எடுக்கிற நேத்திரம் காயத்ரமூஜேகே திரிவிரதி அதாவது கண் காயத்ரி மந்திரமா அவர் பிளாப் பண்ணும்போது சாமவேதம் கேட்குமா அதனால அவருடைய உருவமே மந்திர உருவம் அதனால அது சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ முருகன் கோவிலோ இந்த கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷணம் பண்ணும்போது ஒரு 7-8 நாள் முன்னாடியே உட்கார்ந்துன்னு மந்திராதிகளை சொல்லி ஆவாகனம் பண்ணுவா அப்ப அந்த மந்திர ஜலத்தை கொண்டு கலசத்துல சேர்க்கும் போது மேல கருடன் இருப்பார் அவர் எதுக்கு வர்றார் சாபத்துக்கு வர்றார் அவர் அந்த துவனியை கேட்டுட்டு வர்றார் அவருடைய துவனி அந்த வேத துவனி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வேதத்தின் மறை பொருளாக இருக்கக்கூடியவன் கருடன் அதனால அந்த மந்திர கோஷம் கேட்கறது ஆனா இப்ப ரெட்டிப்பா கேட்கறது ஏன் கருடன் எழுப்பக்கூடிய நாதம் பாதுகையிலிருந்து பிறக்கக்கூடிய நாதம் அப்ப 2 கோஷ்டி சொல்ற மாதிரி இருக்கு எப்பவுமே கோஷ்டின்னு சொன்னா கூட்டம்னு அர்த்தம் கூடி இருந்து குளிர்வது எப்பவுமே ஒரு கூட்டமா உட்கார்ந்து சொன்னோம்னு வச்சுக்கோது ஆற்று சகஸ்நாமம் தனியா சொன்னா அது ஒரு அழகு இப்போ கோஷ்டியா சொன்னா அது ஒரு நல்லா இருக்கு என்ன அட்வான்டேஜ் எங்கேயுமே தப்பி தவறவே மாட்டோம் ஆத்துல தனியா சொல்லிவிட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறி முடியவே முடியாது இங்க நமக்கு நம்பிக்கை யாராவது ஒருத்தராவது ஒழுங்கா சொல்லுவா அதனால அவாளை நம்ம பிடிச்சுட்டோம்னா அப்படியே முடிச்சுடலாம் ஒண்ணுமே இல்லை ஸ்ரீஸ்துதி எஸ்யாம் நித்யம் எஸ்யாம் 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 கச்சன் 3 வரும் ஆண்டாண்ட பாருங்க புள்ளின் வாய் கீண்டானை புல்லும் சிலம்பினகான் 2 இடத்த புல் இப்ப எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும் அது மறந்து போயிடலாம் சஹஸ்ரநாமத்துல கேட்கவே வேணாம் ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனா ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயா வருதா ஒண்ணுமே இல்லை பத்ம இது கோவிந்தங்கிற நாமமே 5 இடத்துல வரும் எந்த கோவிந்தவன் ஞாபகம் வச்சுக்கிறது அதனால கூடி இருந்து சொன்னால் அந்த கோஷ்டியின் வைபவமே தனி ஆனா அந்த கோஷ்டியில பல பேர் என்ன பண்ணுவா தெரியுமா நீங்கள்லாம் ஒழுங்கா சொன்னேன் வாசுரங்கள்லாம் சேவிக்கும் போது 1-2 பேருக்கு அவா குரல் மட்டும் கேட்கணும்
அப்ப என்ன பண்ணிடுவா, மற்றவா சொல்லி முடிச்சோம்னா ஒரு 2 செகண்ட் நீட்டிப்பா. நீங்க கவனிச்சு பார்த்தேன்னா அங்கன்மா ஞாலத்தரசர் அரசர் அரசர் அப்படின்னு அந்த இடத்துல வரும். அப்ப நம்ம அவளை திரும்பி பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லையா, இங்க கருடன் எழுப்பக்கூடிய துவனியும் பாதுகையிலிருந்து பிறக்கக்கூடிய துவனியும் சிங்க்ரனைஸ் ஆகலாம், ஒரே மாதிரி போறதான். அதனால சொன்ன த்விஜபுங்கவேன புஷ்ணாசி இவ கர்ப்பமணி பிரணாதைஹி புண்ணியாக கோஷம். புண்ணியா கோஷம் அப்பேற்பட்ட கோஷம், அப்பேற்பட்ட துவனி. த்விஜபுங்கவேன கோஷம், த்விஜபுங்கவேன கோஷம் பாதுகா கோஷம் ரெண்டு சேர்ந்து வருதே. அப்பேற்பட்ட மந்திரத்தின் ஆழ் பொருள் எங்களுக்கு இவா 2 பேர் மூலமாகவும் தெரியுது அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்தது ஆர்த்தத்வனே ருச்சிதமுத்தரமந்த காலே கர்ணேஷு மஞ்சு நினதேன கரிஷ்யசீதி வாசம் பஜந்தி கிருதினோ மணிபாதரக்ஷே புண்ணியேஷு தேவி புலினேஷு மருத்ருதாயாஹ. தேவி மணிபாத ரக்ஷே, தேவி பாதுகா தேவி மணிகள் பொருந்திய பாதுகையே. மேல சொல்லிட்டு கிருத்தினஹா, கிருத்தினஹான்னு சொன்னா யாரெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காளோ, யாரெல்லாம் பண்ணிருக்க, நீங்கள்லாம் பண்ணிருக்க. ஏன் தெரியுமா, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ராஜராஜன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு சிவனுக்கு ஒரு கோவில் எழுப்பினார், ஆச்சரியப்பட்டதுக்கு. ஒரு சார்கபாணி கோவில் ஆச்சரியமா ரதாருடனாக ரதத்துல பகவான் சயனிச்சிருக்கார், கும்போணத்துல இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. அந்த சோழர்களுடைய சாம்ராஜ்யம் இந்த மாநிலத்துல தான் பகவத் ராமானுஜர் பிறந்திருக்கார், ஆழ்வார்கள்லாம் பிறந்திருக்கார். கேரள கஷேத்திரத்துல ஒரு குருவாயூர் கிருஷ்ணருக்காக எழுப்பிய கோவில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பரசுராம கஷேத்திரம், சேர மன்னர்கள் எத்தனையோ கொச்சின் ஜாமோரன்ஸ்லாம் ஆண்டிருக்கா, எல்லாரும் நிறைய பேர் ஒருத்தர் அவளால முடிஞ்சதெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கா, அது ஆச்சரியப்படுது. இப்படி ஒரு மாநிலத்திலேயே அந்தந்த ஆச்சாரியர்கள்லாம் ஆசையத்து ஹிமாச்சலம் நடந்திருக்காங்க. எங்கோ 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி, மேலேயே 6000 கிலோமீட்டர் தள்ளி நீங்க பார்த்தீங்கன்னா கம்புஜ தேசத்துல ஒரு 800-900 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கு ஆச்சரியமாய் ஒரு பிரம்மாண்டமா ஒரு அஷ்டாங்க விமான கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம பெரியவாளுக்கு இது தெரிஞ்சிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ? நீ பதரிகாசிரமம் போகணும்னாலே அவசப்படுவான். இப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஒரு டிக்கெட்டை டக்குற ஆன்லைன்ல அப்படி தட்டினா அதுவே நமக்கு பிரயாணம் பண்ணி கொடுத்துருது இல்லையா? அதுதானே மேக் மை ட்ரிப் தானே அது. நீங்களே உங்க பிரயாணம் பண்ணி விடலாம், அதுலேயே நீங்க கலந்து சாதம் மாதிரி பண்ணிட்டேன்னா அதுவே பண்ணி அந்த டிக்கெட்டையும் கொடுத்துருது. அப்புறம் இங்கேருந்து நீங்கள் டெல்லி போவேன், டெல்லியிலேருந்து அங்கேருந்து எப்படி ரோட்டில் போகுது, முதுகெல்லாம் L3 L4 ப்ராப்ளம். அதனால் அங்கேருந்து நம்ம தெஹ்ராதூனுக்கு ஒரு விமானம் வச்சுட்ருவோம், தெஹ்ராதூன்லேருந்து அது மெதுவாக போயிட்டு இருப்போம். அதில் கொஞ்சம் அப்படி இப்படி எவ்வளவு சுலபமாக இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கிறனா. அது ஏன் நம்ம 1008 குறைபாடு சொல்கிறோம், இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ. நம்ம மாட்டேன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பதரிகாசிரமம் போகணும்னா there was no route. இப்படிலாம் போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழியெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரூபாயை சேகரித்து ரிஷிகேஷுக்கே விடுவா. அப்போ உங்கள் கூடைக்காரர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கூடையில் நீங்கள் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அவருக்கு முதுகு கட்டின்றுவார். 150 கிலோமீட்டர் இப்படியே நடந்து போவார். அப்பப்போ அங்கே இறங்கிடணும். அப்புறம் இங்கே மடிசிஞ்சிம்பா அந்த காலத்தில் கூடவே ஒரு பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே சமைச்சோ இல்லாட்டா வந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவா. ஏன்னா வெளில சாப்பிட முடியாது, ஒன்றும் கிடைக்காது, இவாளும் சாப்பிட மாட்டா. அப்படி இருக்கும்போது போகிற இடத்துல நின்றுட்டு இந்த மாதிரி ஆகும். ஒரு 10-15 நாள் ஆகும் பதரிகாசிரமம் போய் சேர்றதுக்கு. அங்கே தங்குற வசதியெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரே ஒரு சத்திரம் இருக்கும். தப்த குண்டத்தில் போய் குளிக்கணும், குளிராக இருக்கும். இப்போ இந்த இன்னும் வெளிப்போர்வையெல்லாம் போத்துக்க மாட்டா. ஆற்றுலேருந்தே ஒரு கம்பளம் எடுத்துட்டு போயிடுவா. போத்துட்டு திரும்பி அந்த 150 மைல் அப்படியே அந்த கூடையில் உட்காந்துன்னு வரணும். ஒரு பதரிகாசிரமத்துக்கு இவ்வளவு அவஸ்தை. அதனால்தான் ஆழ்வார் கூட பாடுவார், அடை நெஞ்சேன்னு விட்டார் முக்திநாத். முக்திநாத்துக்கு எல்லாம் பாடிவிட்டார். இப்படிலாம் கல் இருக்குமா, மலை இருக்குமா, அருவி இருக்குமா, நதி இருக்குமா. அப்படி போனீரா? இல்லை, அடை நெஞ்சே, என் மனசே போய் அடைந்து விட. ஏன்னா மனசை தான் தூது விட முடியாது. இங்கே 26,000 அடினா எங்க போறது வருது? பாரத தேசத்துக்கு அருகே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கே கட்டம்னா இது எங்கேயோ கம்பூஜ தேசத்துல வியட்நாம் கிட்ட இந்த பக்கம் வந்து சியாம் ரீப்புக்குள்ள சியாம் ரீப் நதி கிட்ட ஒரு பரம விஷ்ணு லோகாங்கிறது அவ நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். அப்படின்னா சுக்ருதினஹான நீங்க தான். ஏன்னா அவளால பண்ண முடியாததை கூட நீங்க வந்து ஒரு விமானம் ஏறி வந்து இந்த பெருமாளை போய் சேவிச்சிருக்கேன், இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இது கொஞ்சம் சிथिல அடைஞ்சிருக்கு.
ஆனா இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்துவத்தை பாருங்க, என்ன ஒரு பிரம்மாண்டமா இருக்கு, என்ன ஒரு பேனல்ஸ், என்ன ராமாயணம் படிச்சிருக்கா, என்ன மகாபாரதம் படிச்சிருக்கா. அவெல்லாம் சின்ன குழந்தைகள்லாம் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி தினம் இந்த கோவில பிரதட்சிணம் வரும்போது அப்படியே அந்த பேனலை பார்த்துட்டு மகாபாரதம் கத்துட்டு விடும். ஆறுல உட்காந்துட்டு லிட்டில் கிருஷ்ணாலாம் போடவே வேண்டாம். அப்படியே இதுல பார்த்தா கிருஷ்ணர் வந்து சகடாசுர பஞ்சனம் பண்றது தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்போ நாலேஜ் வாஸ் த்ரூ பிரத்யக்ஷம், கண்ணால பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்ம எப்படி எல்இடி பிரசன்டேஷன் போட்டு காமிக்கிறோம், அந்த மாதிரி இவள பேனல்ல காமிச்சிருக்கா. அந்த குழந்தைகளுக்கு சாஸ்திர ஞானம் இருந்திருக்கு. 800-900 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செழிப்பா இந்த நாடு இருந்திருக்கும், ராஜாக்கள்லாம் எப்படி பவனி வந்திருப்பா, எவ்வளவு ஆணைகள் இருந்திருக்கும். அப்படியே you have to time travel, just not to future, to the past as well, and see how it was. அந்த ஊருக்கு நம்ம முன்னோர்கள் அவளால கூட, நான் 100 வருஷங்கிற 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் கம்போடியா வந்திருக்கலாம் யூஸ் பாருங்க. 1970s யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்திருக்கோம், இந்த கோவில்கள் எல்லாம் சேவிக்கிறோம். நம்ம சனாதன தர்மத்தின் ஒரு விதமான ஒரு வேறு இங்கேயும் இருந்திருக்குன்னு தெரியறதுனால நம்மளும் பாக்கியம் பண்ணவர்கள் தானே. அதுதான் தேசிகர் எடுக்கிற கிருத்தினஹா சுகிருத்தினஹா. கிருத்தினஹான்னா ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள். பஜந்தி அடைகின்றார்கள். வாசம் எந்த இடத்த, வாசஸ்தானம். வாசஸ்தானம்னா இருப்பிடம். இந்த பவன் வாசம் இப்பெல்லாம் நீங்க இப்ப வேற விதமா பேர் வருது. இந்த 1950s 60s 70s 80s 90s கட்டின வீட்டுல எல்லாம் ஒரு பவன் ஏதாவது ஒரு பேர் இருக்கும். கிருஷ்ணா பவன், இல்லாட்டா ஹோட்டல் பேராவது அப்படி ஆயிடும். இல்ல பவன் பவன், சாரதா பவன், காமாட்சி பவன், கிருஷ்ணா பவன், ராம் பவன், ஏதாவது சதன் பவன் சதன் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல வாசம் அப்படிங்கிற வீடு. புலினேஷு, புலினம்னு சொன்னா மணல் திட்டு. அதாவது இப்போ நீங்க வந்து காவேரி பிரவகிச்சுட்டே வரா, ரொம்ப காவேரியில ஜலம் ஃபுல்லா ஓடினா நமக்கு மண்ணு தெரியாது, கொஞ்சம் குறைஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க மணல் திட்டு தெரியறதுல அதுக்கு புலினம்னு பேர். அதனால புலினேஷு புண்ணியேஷு ரொம்ப உயர்ந்த இடமா இருக்கு. புண்ணியேஷு மருத்விருதாயான காவேரி நதி. காவேரி நதியில் இருக்கக்கூடிய புலினேஷு அந்த காலை, அதாவது என்ன சொல்றார் தேசிகன், நிறைய பாகவதோத்தமாள் நினைக்கிறானாம். அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்துல ஸ்ரீரங்கத்துல ஏதேனும் ஒரு சின்ன குடிசை கட்டியாவது வாழ வேண்டும் என்கின்ற இச்சை இருக்கிறதாம். உடனே அவளெல்லாம் போய் கேட்டா, எங்கெங்கயோ நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு யுக்ரைன் அங்க இங்கெல்லாம் இருந்துட்டு ஏமா கடைசியில ஸ்ரீரங்கத்துக்கு போய் வந்திருக்கேன், ஸ்ரீரங்கத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும்னு அப்படி ஆசைன்னு கேட்ட போது அவள்லாம் சொல்றாளா, அந்த காலை என்னுடைய கடைசி காலத்தில் அந்த யமன் வந்து என்னுடைய அந்த ஆத்மாவை வெளியில வான்னு சொன்ன போது எனக்கு ஒரு வலியால நான் துடிப்பேன். அந்த வலிக்கு பதில் சொல்லுவதற்கு எனக்கு பாதுகா துவனி இங்குதான் கேட்கும். இங்க ஒண்ணு பாருங்க, இந்த படகுல எல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன படகுல போகும்போது நமக்கு ஏதோ டிஸ்ட்ரெஸ், ஏதோ SOS, ஏதோ ஒரு அர்ஜென்சி வருது. நம்ம இங்கே இப்படி கை கூப்பிட்டு இந்த கால் கொடுத்தவனுக்கு ஹெல்ப் மீன்னு சொன்னா, இந்த ஹெல்ப் மீங்கிற கூக்குரலுக்கு எது நல்லா இருக்கும் தெரியுமா? இன்னொருத்த டோன்ட் வரி அப்படின்னு அவர் கத்தணும். நான் கத்துறதுக்கு அவர் திரும்பி கத்தணும். நான் வலியால யமதேவன் வந்துட்டானேன்னு கத்த பொழுது பெருமாள் பாதுகையை தரிச்சுன்னு ஸ்ரீரங்கத்துல பவனி வரும்போது அந்த நாதம் வந்து எனக்கு பதில் சொல்லுமா, கவலைப்படாதே. அப்ப நான் கேட்கக்கூடிய அந்த கூக்குரலுக்கு அதில் பதில் சொல்லும். அது எங்க கிடைக்கும்? ஸ்ரீரங்கத்துல கிடைக்கும்ங்கிறார். அதனால எல்லோரும் ஸ்ரீரங்கத்துக்கு வரா. மஞ்சு நினாதேன கரிஷ்யசி, அதனால நடக்கிறது. கர்ணேஷு, காதுகளுக்கு. உச்சிதம், எது நல்ல விதத்துல இருக்கோ. உத்தரம் ஆர்த்தத்வனேஹே, உத்தரம் ஆர்த்தத்வனேஹே. ஆர்த்தி அப்படின்னு சொன்னா நேற்று வந்து காத்தால சொன்னேன், அவருக்கு கஷ்டம். ஆர்த்தத்வனின்னு சொன்னா the call of distress, அதுக்கு உத்தரம், அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. உத்தரம் ஆர்த்தத்வனேஹே அப்படின்னு எடுக்கிற